விவசாய பொருட்களை வாங்குவதற்கு விற்பதற்கான அதை தேக்கி வைப்பதற்கான கோடவுன்ஸ் உருவாக்குறது. இந்த வேலையில தான் எல்லாமே அடானி லாஜிஸ்டிக் பிராக்கெட்ல எந்த ஊர்ல 21 கம்பெனிகள் முன்கூட்டியே திட்டமிட்டு பதிவு செய்துட்டு தான் அதுக்கு பிறகுதான் சட்டம் வருது. அவங்களுக்கு பல ஒப்பந்தங்கள் அரசாங்கத்தின் கிடைத்ததன் விளைவாக உலக பணக்காரர்கள் 47வது இடத்துல இருந்து இன்னைக்கு 2வது இடத்துக்கு வந்துட்டார். இந்த சட்டங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக ஏற்றப்பட்டிருக்கிறது. 2014 நடந்த தேர்தலில் அடானியோட விமானத்தை தான் மோடி முழுக்க முழுக்க பயன்படுத்தும். சென்னை ஏர்போர்ட்டில் நான் கண்கூடா பார்த்திருக்கேன். அந்த விமானத்திலிருந்து அவர் இறங்கி வரவில்லை. கௌதம் அடானியை பொறுத்தவரையில் காசு இல்லாமல் இல்லை, அவரால் படிப்புக்கு லாயக்கு இல்லைன்னு அவரே முடிவு பண்ணி வெளியில வந்துட்டார். 2002 குஜராத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரம், அதுல இருந்து அவருக்கும் இவருக்கும் ரொம்ப நெருக்கம் அதிகமாகுது. குஜராத்தில் அவருக்கு நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்குது. ஆஸ்திரேலியாவில் ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்துல போடக்கூடிய நேரத்தில் நரேந்திர மோடி கூட இருக்கிறாரு. அதுவே நியாயம் இல்லை. விவசாய நிலத்தை விவசாயம் அல்லாத தொழிலான கோடவுன் போடுறதுக்கு அனுமதி கொடுக்கணும். கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கு நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் இது நடக்குது. இந்த காலகட்டத்தில் தான் 6 விமான நிலையங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 4 துறைமுகங்கள் புதுசாக கொடுக்கப்பட்டிருக்கு. வங்கித்துறையிலிருந்து அவர் வாங்கியிருக்கிற கடன் அது இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா 2,75,000 கோடி ரூபாய். விவசாயிக்கு கடன் கொடுக்கறதன் மூலமாக அடானிக்கு கொடுத்த கடனை திருப்பி வசூல் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. பேங்க்ல கடன் வாங்கணும்னாலே அடானி அம்பானி போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் இல்லாமல் ஒரு சாதாரண விவசாயியோ ஒரு சாதாரண வியாபாரியோ கடன் வாங்க முடியாதுன்னு சூழ்நிலை. இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்னா விலையை தீர்மானிப்பது இந்த நிறுவனங்களாக இருக்கும். பல மடங்கு விலை அதிகரிக்கும். இந்த சட்டங்கள் அமுல்படுத்தப்படும் போது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்காது, ஏபிஎம்சி இருக்காது, ரேஷன் கடைகள் இருக்காது. நம்ம நாட்டில் ஒரு 86% விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள். அவங்களுக்கு இன்னைக்கு கடன் கிடைக்கிறது ஏற்கனவே பெரிய பிரச்சனையா இருக்கு. பேங்க்களும் என்ன பாக்குதுன்னு சொன்னா கொடுத்த பணம் திருப்பி வரணும்னாக்கி ஏதாவது ஒரு ஒப்பந்தம் இருந்தா நல்லா இருக்கும். அதுல இப்போ கல்வி கடனே எடுத்துக்கிட்டீங்களா, காலேஜில் பேங்கோட டைப் அரேஞ்ச்மெண்ட் இருந்தா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். நீங்களா போய் ஒரு பேங்க் லோனுக்காக கல்வி கடன், இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்கிறேன், என் ஃபேமிலியில இப்போதான் முதலா ஒரு காலேஜுக்கே போறோம், எங்களுக்கு ஒரு கடன் வேணும்னாக்கி கிடைக்கிறது இல்லை. இதே மாதிரிதான் விவசாய கடன்லயும் நடக்க போகுது. ஏற்கனவே கொஞ்சம் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா மாம்பழ விவசாயிகள், அதே மாதிரி கரும்பு விவசாயிகள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சின்ன அளவுல கான்ட்ராக்ட் ஃபார்மிங் செய்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஒப்பந்தம் ஒரு கம்பெனியோட இருந்ததுன்னு சொன்னா அந்த கம்பெனி பேங்குக்கு ஒரு லெட்டர் கொடுக்குது, நாங்க இவர்கிட்ட இருந்து பொருளை வாங்கிக்கிடுறோம், அதுக்கான காசு உங்க பேங்க் மூலமாக கொடுப்போம். அப்போ உங்களுக்கு பணம் கடன் கொடுத்தது வசூல் பண்றது ஈஸியா இருக்கு. இந்த சட்டங்களை பொறுத்தவரையில இந்த சட்டங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக ஏற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கான என்ன தயாரிப்பு நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னும் அம்பானியினுடைய ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இப்போ ஜியோ வந்திருக்குது, ஜியோ பேமெண்ட் பேங்க் வேற தொடங்கியிருக்காங்க. அடானியை பொறுத்தவரையில அடானியினுடைய கம்பெனி ஏற்கனவே ஒரு 6 விமான நிலையங்கள், 12 துறைமுகங்கள் அவங்க கைவசம் வச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்கள்ல மிகப்பெரிய நிறுவனமாக அடானி இருக்கு. ஆனா அவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா விவசாயத்துக்குள்ள நுழையிறாங்க. ஏற்கனவே அடானி வில்மார்னு ஒரு சிங்கப்பூரோட ஒப்பந்தம் போட்ட ஒரு கம்பெனி இருந்தது. அவங்க கோதுமை, அரிசி, பல பொருட்கள் விற்பனை செய்து, ஃபார்ச்சூன் பிராண்டு, அப்படி ஒரு 12 பிராண்ட் நேம்ல விற்பனை செய்துட்டு இருக்காங்க. அது பெரிய அளவுக்கு வெற்றிகரமா போகல. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா கடந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா புதுசா நிறைய கம்பெனி பதிவு செய்திருக்காங்க. எல்லாமே அடானி லாஜிஸ்டிக் அதுக்கு பிராக்கெட்ல எந்த ஊர்ல பதிவு செய்யறாங்களோ அந்த ஊர் போட்டு 21 கம்பெனி பதிவாயிருக்கு. அவங்களுக்கு பல ஒப்பந்தங்கள் அரசாங்கத்தின் கிடைத்ததன் விளைவாக பணக்காரர்கள் 47வது இடத்துல இருந்து இன்னைக்கு 2வது இடத்துக்கு வந்துட்டார். கௌதம் அடானியை பொறுத்தவரையில் ஒரு கல்லூரி படிப்பில் சேர்ந்துட்டு அவரால் படிக்க முடியாமல் இடையில நிறுத்தினவர். காசு இல்லாமல் இல்லை, அவரால் படிப்புக்கு
லாயக்கு இல்லைன்னு அவரே முடிவு பண்ணி வெளியில் வந்துட்டார். அதுக்கு பிறகு சின்ன அளவில் டைமண்ட், அதை வந்து டைமண்ட் சேல்ஸ் கூட கிடையாது, டைமண்ட் புரோக்கராக இருந்திருக்கார் டைமண்ட் விற்பனைக்கு. அப்புறம் கொஞ்சம் பிளாஸ்டிக் இறக்குமதி, அந்த பிளாஸ்டிக் தொழில் செய்துட்டு இருந்திருக்கிறார். இந்த செய்ய ஆரம்பிக்கும் போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போய் கடன் கேட்கிறார். பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு லோன் தாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவரை பற்றி அவருடைய பின்னணி எல்லாம் பார்த்துட்டு இது வந்து முடியாது, இவருக்கு அதுக்கான லாயக்கு இல்லை, இந்த பணம் திருப்பி வராதுன்னு கடன் கொடுக்கலன்றத என்னோட சக ஊழியராக இருந்த ஒரு அதிகாரி அகமதாபாத்தில் இருந்து சொன்னார். ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கொஞ்சம் அரசியல்வாதிகளோட தொடர்பு வச்சுட்டு அரசாங்கத்திலேருந்து சில ஒப்பந்தங்கள் வாங்குறதுன்னு முதல்ல முந்திரா துறைமுகம்னு ஒரு துறைமுகத்துக்குள்ள நுழைகிறார். அப்போ காங்கிரஸ் ஆட்சி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் அந்த முந்திரா துறைமுகம் லாபத்தில் ஓடலை. முந்திராவிலிருந்து இது மின்சார உற்பத்தியும் பண்ணுறாங்க, அதுக்கு அரசாங்கம், குஜராத் அரசாங்கம் தான் மானியம் கொடுத்துட்டு இருக்கு கஷ்டத்தில். அதுக்கு பிறகு அவருக்கு என்ன ஒரு பெரிய முன்னேற்றம் வருதுன்னா 2002 குஜராத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரம், 1000 பேருக்கு மேலே செத்து போன சூழ்நிலையில் பெரிய தொழிலதிபர்கள் கூட முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் நடந்துகிட்ட விதம் சரியில்லைன்னு விமர்சிக்கக்கூடிய நேரத்தில் இவர் கொஞ்சம் தொழிலதிபர்களை ஒருங்கிணைத்து வைப்ரண்ட் குஜராத் சமிட்னு சொல்லி ஒரு வியாபாரிகள் தொழிலதிபர் முனைவர்களோட மாநாடு நடத்துகிறார். அதுல இருந்து அவருக்கும் இவருக்கும் ரொம்ப நெருக்கம் அதிகமாகுது. குஜராத்தில் அவருக்கு நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்குது. அதுல வந்து மோடிக்கு அவர்கிட்ட சந்தோஷமா நமக்கு ஒரு ஆதரவு திரட்டி தர்றாருன்னு அவருக்கு உள்ள நெருக்கத்தினால அவருக்கு பல ஒப்பந்தங்கள் குஜராத்தில் கிடைக்குது. 2014 நடந்த தேர்தலில் அடானியோட விமானத்தை தான் மோடி முழுக்க பயன்படுத்தினார். இந்தியா முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவருடைய விமானத்தில் தான் போனார். நான் சென்னை ஏர்போர்ட்டில் நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன் அந்த விமானத்திலிருந்து அவர் இறங்கி வரவில்லை. அப்போ அந்த அளவுக்கு நெருக்கம் வந்ததன் காரணமாக 2014 இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிவேக வளர்ச்சி. இந்த காலகட்டத்தில் தான் 6 விமான நிலையங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் 4 துறைமுகங்கள் புதுசாக கொடுக்கப்பட்டிருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய விழிஞ்சம் துறைமுகம் உட்பட அரசாங்கம் கொடுக்குது. அப்போ அவர் வந்து ஒவ்வொரு துறைகளாக அதிகமாக புதிய துறைகளுக்குள்ள போயிட்டே இருக்கிறாரு. ஏற்கனவே மின்சார உற்பத்தி, அதுக்காக வந்து கோல் நிலக்கரி இறக்குமதி செய்யறதுன்றதுக்காக போய் ஆஸ்திரேலியாவில் ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் போடக்கூடிய நேரத்தில் நரேந்திர மோடி கூட இருக்கிறாரு. அந்த ஒப்பந்தத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மன் அருந்ததி பட்டாச்சாரியா உங்களுக்கு எவ்வளவு கடன் வேணாலும் தருவோம்னு அங்கே போய் உட்கார்ந்துருந்து ஒப்பந்தம் போடுறாங்க. அதுவே நியாயம் கிடையாது. ஒரு ஸ்கீமே ரெடி ஆகலை, ஆனால் அதுக்குள்ள நாங்கள் தருவோம் அப்படின்றது. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை அங்கே ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டுக்கு உருவாக்குறதுக்காக அது நடக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரி துறையில் வந்து இவங்க வந்து அந்த அடானி வில்மார்ல இருந்து ஒரு 12 பிராண்ட்ல விற்பனை செய்கிறாங்க. அது பெரிய லாபத்தில் போகலன்னும் போது லாஜிஸ்டிக்ஸ், ஏற்கனவே உங்களுக்கு துறைமுகம் இருக்குது, இப்போ விமானம் கிடைச்சாச்சு, அதனால லாஜிஸ்டிக்ஸுக்குள்ளே போவோம். அப்போது விவசாய பொருட்களை வாங்குவதற்கு, விற்பதற்கான, அதை தேக்கி வைப்பதற்கான கோடவுன்ஸ் உருவாக்குறது. இந்த வேலையில தான் 21 கம்பெனிகள் முன்கூட்டியே திட்டமிட்டு பதிவு செய்துட்டு தான் அதுக்கு பிறகுதான் சட்டம் வருது. அப்போ அந்த சட்டம் கொண்டு வரும்போது அதில் என்ன வருது, இன்னைக்கு நீங்கள் பதுக்கி வைக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறத மாற்றி எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்டில் ஒரு மாற்றம் கொண்டு வந்து நீங்கள் பல பொருட்கள், உருளைக்கிழங்கு, சிறுதானியங்கள், பருப்பு வகைகள், இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளவும் வச்சுக்கலாம், ஸ்டாக் வைக்கலாம். அப்போ அது யாருக்கு உதவுது? அடானிக்கு நேரடியாக உதவுது. அவர் எவ்வளோ வேணாலும் கொள்முதல் செய்து வச்சுக்கலாம். அது கூட விலை கூடுதலாகத்தான் கிடைக்குதுன்னாக்கி அவருக்கு ஏற்கனவே இறக்குமதி லைசன்ஸ் இருக்கு. இந்தியாவில் மிக அதிகமான எண்ணெய் வித்துக்கள், சமையல் எண்ணெய் இறக்குமதி செய்யறது ஏற்கனவே அடானி தான் செய்துட்டு இருக்காரு. ஃபார்ச்சூன் என்ன பேர்ல சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது, காட்டன் சீட் ஆயில் இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது, மஸ்டர்ட் ஆயில் இருக்கு. இது எல்லாமே வந்து வெளியிலிருந்து இறக்குமதி செய்து விற்பனை செய்துட்டு இருக்காங்க.
இப்போ இந்த அடானி லாஜிஸ்டிக்ஸுக்கு வந்து மே 21 ஹரியானா கவர்மெண்ட்ல இருந்து 23 ஏக்கர் நிலம் விவசாய நிலத்தை விவசாயம் அல்லாத தொழிலான கோடவுன் போடுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. 2020 மே 21 இந்த காலகட்டத்தில், இந்த கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்குகள் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் இது நடக்குது. அதுக்கு ஒரு மாசம் கழிச்சு தான் இந்த அறிவிப்பு வருது, புதிய சட்டங்கள் கொண்டு வர்றோம். இந்த சட்டங்கள் கொண்டு வந்ததுனால இன்னைக்கு வங்கித்துறையில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு கான்ட்ராக்ட் இருந்ததுன்னா எங்களுக்கு கடன் கொடுப்பது ஈஸியா இருக்கு. அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பேங்க்களில் ஒரு விவசாயி கடனுக்கு போகும்போது, என்ன விவசாயம் பண்றீங்க? அரிசி எல்லாம் வந்து இப்போ பெரிய டிமாண்ட் இல்லைங்க. அவங்க அடானி கம்பெனிலேருந்து கோதுமை போட்டால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டு வாங்க, அவங்கள்ட்ட இருந்து ஒரு லெட்டர் தருவாங்க, அது கொண்டு வந்தாச்சுன்னா உங்களுக்கு லோன் ஈஸியாக கிடைக்கும். நாங்கள் வசூல் பண்ணுறது அவங்கள்ட்ட இருந்து வசூல் பண்ணுவோம். ஈஸியாக பேங்க் உங்களுக்கு விவசாயி கடன் கொடுக்குது. அதே அடானிக்கு விவசாயிட்ட இருந்து பொருள் வாங்குறதுக்கும் கடன் யாரு கொடுக்கும்? இதே பேங்க் கொடுக்கும். இன்னைக்கு வங்கியில் துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ரிப்போர்ட் சமீபத்தில் வந்திருக்குது. வங்கித்துறையிலிருந்து அவர் வாங்கியிருக்கிற கடன் வந்து பில்லியன்ல பார்த்தீங்கன்னா $21 பில்லியன். அதே மாதிரி பாண்ட் மார்க்கெட்டில் ஒரு $7 பில்லியன் வாங்கி மொத்தம் $30 பில்லியன் அவங்களுக்கு கடன் இருக்கு. அது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 2,75,000 கோடி ரூபாய். இந்த பணம் திருப்பி வரணும்ல பேங்குக்கு கொடுத்த கடன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேங்கும் அவங்களுக்கு கடன் கொடுத்துருக்குன்னு சொல்லி, சில சின்ன பேங்குகளை விட்டுட்டு எல்லா பொதுத்துறை வங்கிகள், ஸ்டேட் பேங்க்ல இருந்து ஆரம்பிச்சு, அதே மாதிரி இப்போ தனியார் வங்கிகளில் பெரிய வங்கிகளாக இருக்கக்கூடிய ஆக்சிஸ், HDFC, ICICI எல்லாருமே கடன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4 வெளிநாட்டு வங்கிகள் கடன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கடன் கொடுத்தது திருப்பி வரணும்ல, அதுக்கு வந்து பேங்குக்கு இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை உதவிச்சு. நீ இந்த பொருளை உற்பத்தி செய்து அந்த பொருளுக்கு கான்ட்ராக்ட் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கடன் தரேன். விவசாயிக்கு கடன் கொடுக்கறதன் மூலமாக அடானிக்கு கொடுத்த கடனை திருப்பி வசூல் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது பேங்குக்கு. அதுக்கு இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து வழிவகுக்குது. சும்மா போய் சந்தையில் நீங்க எங்கே வேணாலும் வித்துக்கலாம், எங்கே வேணாலும் அதெல்லாம் நடக்க போறது இல்லை. என்னைக்கு இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொல்றாங்க இல்லையா, குறைந்தபட்ச விலை தீர்மானம் பண்றது, அதுக்குன்னு ஒரு நிறுவனம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். அதை ஒழிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க தீர்மானிக்கிறத பிரயோஜனமே இல்லை இல்லையா? யார் வாங்குவாங்க? நீங்க ஒரு அமௌண்ட் அனௌன்ஸ் பண்ணலாம், ஆனா அங்க இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனம் எந்த விலையை நிர்ணயிக்குதோ அதுதான் கடைசியில் விலையாக இருக்கும். கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தில் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. விலையை தீர்மானிக்கிறதே அந்த கம்பெனியாகத்தான். இப்போ இதுல இந்த கடன் ஒன்று விவசாயிக்கு உள்ள கடன், ரெண்டாவது மற்ற கடன்கள் இருக்கு. இன்னைக்கு வேர் ஹவுசிங்க்குன்னு கடன் கொடுக்குறோம். அதுலயும் என்ன நடக்கும்னு சொன்னா, அடானியோட வேர் ஹவுஸ்ல நீ பொருளை வச்சுக்கிட்டேன்னா உனக்கு வந்து கிரெடிட் தர்றோம். விவசாயிகளுக்கான கடன் அடானி மூலமாக வசூல் பண்றதுக்கு அடானிக்கு கடன் கொடுக்கறது, விவசாயிக்கும் கடன் கொடுக்கறதுன்றது ஒரு பக்கம். ரெண்டாவது வியாபாரிகள் பெரிய அளவில் கொள்முதல் செய்து கொண்டு போய் வேர் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய கோடவுன்ல வந்து கிட்டங்கியெல்லாம் வைக்கிறாங்க. அப்போ பேங்க் என்ன சொல்லணும்னா, நீ அடானியோட வேர் ஹவுஸ்ல வச்சு வேர் ஹவுஸ் ரெசிப்ட் கொண்டு வந்தா உனக்கு கடன் கிடைக்கும். அப்போ கட்டாயப்படுத்தப்படுறீங்க. உங்களுக்கு கடன் கிடைக்கணும்னா அவங்கள்ட்ட போனாதான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கட்டாய சூழ்நிலை வரும். அதே மாதிரி பெரிய அளவுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு, மொத்த பெரிய சூப்பர் மார்க்கெட், அந்த மாதிரி அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, கடனுக்கு போகும்போது சரி நீங்க என்னெல்லாம் விற்பனை செய்வீங்க, என்னென்ன பொருள், ஓகே அடானிகிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிடுங்களேன், அவங்க ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். கடன் நாங்க தர்றோம், ஆனா அவங்கள்ட்ட இருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன், ஒரு லெட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு நீங்க பர்ச்சேஸ் நீங்க அங்க பண்ணிக்கிடுவீங்க, பேமெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு பணம் வந்துடும், அதை நாங்கள் கண்காணிக்கிறதுக்கும் ரெக்கவர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ இது என்ன நிலைமைக்கு கொண்டு போக விட்டோம்னாக்கி, பேங்க்ல கடன் வாங்கணும்னாலே அடானி, அம்பானி போன்ற கார்பரேட் நிறுவனங்கள் இல்லாமல் ஒரு சாதாரண விவசாயியோ ஒரு சாதாரண வியாபாரியோ கடன் வாங்க முடியாதுன்னு சூழ்நிலை வரும். இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்னா, விலையை தீர்மானிப்பது இந்த நிறுவனங்களாக இருக்கும். இன்னைக்கு வந்து
அரிசி கோதுமை பருப்பு வகைகள் கிடைக்கக்கூடிய விலையிலிருந்து பல மடங்கு விலை அதிகரிக்கும். இன்னைக்கு உலக சந்தையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கும் நம்ம நாட்டில் ரேஷன் கடையில் கிடைக்கிறதுனால நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட முடியுது பெரும்பான்மையான மக்களுக்கு. ரேஷன் இல்லைன்னு போச்சு. இப்போ இந்த ஏபிஎம்சி இல்லைன்னா ரேஷன் கடை இல்லை. ஃபுட் கார்பரேஷன்லேயே இப்போ 40% அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் அடானிக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ ரேஷனே இல்லாமல் போச்சுன்னாக்கி விலை எப்படி கூடும் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். படிப்படியாக இது நின்று போகும். இந்த சட்டங்கள் அமுல்படுத்தப்படும் போது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்காது, ஏபிஎம்சி இருக்காது, ரேஷன் கடைகள் இருக்காது. அப்படி வரும்போது எல்லா பொருட்களுடைய விலையும் கூடும். அந்த விலையை தீர்மானிப்பது என்பது பெரு நிறுவனங்களாக இருக்கும், அடானி அம்பானி போன்ற நிறுவனங்களாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ஸை பாய்காட் பண்ணுங்க, அடானி ப்ராடக்டையும் அம்பானி ப்ராடக்டையும் இப்போதைக்கு பாய்காட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு நியாயமான கோரிக்கை என்று கருதுகிறேன். மக்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு என்ன நடக்க போகுதுன்றதை சிந்திச்சு இந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பது தேவை என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.